அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு 12 நாளாச்சு நான் வீடியோ போட்டு. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். இப்ப நாங்க எங்க போறோம்னு சொன்னா, ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு சாமான் வாங்குறதுக்காக ஃப்ரைடே மார்க்கெட் ஒரு இடம் இருக்கு. ஃப்ரைடே மார்க்கெட் கொஞ்சம் ஃபேமஸான இடமா. அங்க போயிட்டு அவருக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கு இருக்குது. இன்னைக்கு வேலைக்கு போவே இல்லை, லீவ் அடிச்சாச்சு வெள்ளிக்கிழமை. அங்க போயிட்டு உங்களை சுத்தி காட்டுறேன். சாமான் என்னென்ன விலைக்கு விற்கிறாங்க, என்ன மாதிரி பொருட்கள். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போயிருக்கேன். அங்க போயிட்டு பார்த்தாதான் தெரியும் என்ன மாதிரி சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து 4 மணி ஆச்சு. 4 மணி ஆயிட்டு இந்நேரம் டாக்ஸி ஒன்று தான் பிடிச்சு போறோம். 2 பேர் தான் போறோம். அவர் முன்னுக்கு இருக்கிறாரு, நான் பின்னுக்கு இருக்கிறேன். ஒரு அரபிக்காரன் டாக்ஸிலாம் ஏறி இருக்கிறோம். நம்ம ஒரு காசுக்கு வந்து டின்னர் மூஸ் 1.5 கேரி, அதாவது 1500 ரூபா. எங்க இலங்கை ரூபீஸுக்கு வந்து 1500 ரூபா டிரைவர் கேட்டிருக்கான். ஓகே பண்ணியாச்சு. கண்ணாடியை வந்து மூடி இருக்க இல்லாட்டி இந்த இடங்களை உங்களுக்கு காட்டலாம். போயிட்டு இருக்கிற பாருங்க, அடப்பட்டு கிடக்குது. போய்கிட்டே இருக்கிறோம், இன்னும் போய் முடியல. நாங்க நினைச்சது அரபிக்காரன் நினைச்சது, ஆனா டிரைவர் வந்து பாகிஸ்தான்காரன். பாகிஸ்தானியா டிரைவர். ஆனா அவன் வெள்ள உடுப்பு போட்டிருக்கான், நிறைய ஓடுற மாதிரி தான் போட்டிருக்கிறான். அந்த ஃப்ரைடே மார்க்கெட்ல வந்து 10-15 கேட் இருக்கான். பெரிய மார்க்கெட்டாம், நமக்கே தெரியாது. இன்னைதான் முதலாவது டைம் வெளியில போறோம். அப்ப அவன் ஏன் போறோம்னு கேட்கிறான். அப்ப நாங்க கொஞ்சம் சாமான் வாங்கணுன்றதுக்காக தான் போறோம்னா அவர் ஏதாவது ஒரு கேட்ல ஒட்டு இறக்க சொல்லிட்டோம். போய்கிட்டு இருக்கிறப்ப பாப்போம் இந்த பெருசன்ற காட்டுறேன். வீடியோ பிடிக்கலாம் தெரியல, பாப்போம். போய் ட்ரை பண்றேன். உங்களுக்கு பிடிச்சு போடுறேன், நான் பிரச்சனை இல்லை. ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இருக்கிற செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். இதுல வேற தம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இதுதான் இந்த ஃப்ரெண்ட் ஒரு எடுக்க போறதான். $15 கேரி சொல்றாங்க, 15,000 ரூபாய் சொல்றாங்க. அங்க போமா பேரட்டு போறோம். இதுல ஒன்று வந்து 15 கேரி சொல்றாங்க பாருங்க. எடுக்கிறாரு. நாங்களுக்கு எடுக்கிறது வந்து இதான் எடுக்க போறோம். எவ்வளவு சொல்றான்னு தெரியல. வாங்க. இதுதானா எவ்வளவு? 30 கிலோ ஓடாது ரெண்டும். 30,000 ரூபாய் சொல்றான் 2 தம்பிள்ஸ். அவனே பெட்டர் போல. முதல் ஒரு கடையில கேட்டாங்க, அது வந்து 12 கேரி சொன்னவன். 12 கேரி 13 கேரி சொல்லி 13,000 சொல்லி நாங்கள் ஒரு கேரியை குறைச்சிருக்கிறோம். எங்க போயிட்டான்? ஓடுற என்ன காணையில் என்ன தமிழ்ஸ் வாங்கியாச்சு பாருங்க. இது வந்து 15 கேரி சொல்லி 15 டின்னர் சொன்னாங்க. 15,000 ரூபாய். நம்ம ஊர் காசுக்கு 15,000 சொல்லி கடைசியா 11,000க்கு 4 கேரி தான் குறைச்சிருக்கிறான். 4 டின்னர் குறைச்சிருக்கிறான். 11,000க்கு வாங்கிட்டோம். இப்ப அண்ணன் கையில வச்சுக்காரு பாருங்க. நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு ஜிம்மு. சரி வாங்க போமா. இதான் ஃப்ரைடே மார்க்கெட்ன்றது. சைக்கிள் ஐட்டம்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட் சாமான்களை கொண்டு வந்து தான் இங்க விற்கிறாங்க போல இருக்கு. இதான் ஃப்ரைடே மார்க்கெட்னு சொல்றது. நானும் ஏதோ ஒன்று நினைச்சிட்டேன். சின்ன பிள்ளைங்க ஐட்டம், இந்த கார்கள், இந்த பேட்டரியில செய்யறது எல்லாம் இருக்கு. இதை பாருங்க, இந்த பேக்யூம் மிஷின் இருக்கு.
அங்கால போயிட்டு வழி உங்களுக்கு காட்டுறது. வேக்யூம் மிஷின் அந்த ஃப்ரைடே மார்க்கெட் என்று சொல்றது. திறந்த வழியில தான் திறந்த வழியில தான் நானும் ஏதோ ஒன்று நினைச்சிட்டேன். ஏதோ ஃப்ரைடே மார்க்கெட் இந்த லுலு அந்த மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். எல்லாம் திறந்த வழியில தான் இது பண்ணிருக்காங்க. எல்லாம் செகண்ட் ஹேண்ட் தான். ஆனா மெலிவு சாமான்லாம் மெலிவு. இதுல சைக்கிள் ஐட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க. சின்ன பிள்ளைல ஒரு சைக்கிள் ஐட்டம் பாருங்க. சைக்கிள் ஐட்டம்லாம் இருக்கு இதுல. சின்ன பிள்ளைல ஓடுறது டிசைனா இருக்குது. இங்க நாங்க சைக்கிள் எல்லாம் கொண்டு போயில ஊர்ல இருந்தா வாங்கலாம், பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க சரியான சனம் க்ரௌட்டா இருக்கு. சைக்கிள் ஐட்டம் எல்லாம் இது எந்த ஊரண்ணா? பெங்களூரா? பெங்களூர் அண்ணா இந்தியன் பெங்களூர்காரங்கள வந்தவங்க அவங்க தம்பியா தூக்கிட்டு வர தம்பிள்ஸ் அவ்வளவு சிரமண்டு பாருங்க ஃப்ரைடே மார்க்கெட்ல. பொம்பளையில நிறைய பேர் வந்து அங்கால எங்களை நிக்கினாதான் அந்த வீடியோ தூக்கி பிடிச்சா அப்புறம் பிரச்சனை அடிக்கிற வரையில அது ஒரு பயம் உண்டு. இங்க பாருங்க சனத்தை பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறேன். அங்க வெளியில போறியா குமாரு? அதுதான் சொன்னா லாஸ்ட்ல எடுத்துக்கலாம்ல. இவ்வளவு சிரமண்டு பாருங்க. இதெல்லாம் பழைய இந்த பேக் எல்லாம் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் தான். ரெண்டு மூணு செக்ஷனை பார்த்துட்டு நினைச்சேன் இங்க டேபிள் ஐட்டங்களை பாருங்க. இதெல்லாம் விற்பனைக்கு தான் இருக்கு பாருங்க. டேபிள் ஐட்டம் எல்லாம் இங்க பாருங்க. கதிரை எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் சாமான் தானே எல்லாம். அவர் ஒன்று தூக்கிட்டு போறாரு தம்பிள்ஸ். நான் ஒன்று கையில வச்சிருக்கிறேன். சோபா செட் ஐட்டம் எல்லாம் இங்க இருக்கு. என்னென்ன விலைன்னு தெரியல, நாங்களும் கேட்கல. சோபா செட் ஐட்டங்கள் மாறும். உங்களை இதுல போகும். இங்கே அப்படியே போயிட்டு ஆமா. வெள்ளிக்கிழமான கிரௌட் கூட இன்றைக்கு. இங்க பாருங்க இந்த சோக சைட்ல ஐட்டம் எல்லாம் இருக்கு. லக்கேஜ்ல பாருங்க. இதில் பாருங்க போன் ஐட்டங்கள் கிட்ட போயிட்டு காட்டுறது. ஒண்ட கொண்டா இதுக்குள்ள போமா. மணிக்கூட ஐட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க. மணிக்கூட எல்லாம் விற்கிறாங்க. மணிக்கூட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எவ்வளவு பேர் இருக்குமா இருக்கு. ரேட் போடலையா? இவ்வளவு மணிக்கு அவங்க ரேட் வந்து ஞாபகப்படுத்துவாங்க பாருங்க. மணிக்கூடல பாருங்க எவ்வளவு அழகான மணிக்கூட எல்லாம் நம்ம எல்லாம் இதை கட்டுறது பாருங்க. இவ்வளவு வடிவா இருக்கு. மாசம் மாசம் வெளியில வாரம் வெளியில போற பாருங்க வாங்கிட்டு இருக்கா. உடுப்பு கடையில இருக்கு. உள்ளூர்ல போயிட்டு வருவோம் குமார். கண்ணாடி எல்லாம் இருக்கு பாருங்க. குமார் கண்ணாடி வாங்க. ஏற்கனவே ஒரு கண்ணாடி இல்லை வந்தடி.
இதுக்குள்ள போயிட்டு போகும்பா. ஓ, 13 नंबर में जाते हैं। हाँ, ये कितने का ले आप? 10 का உனக்கு இருக்க எத்தனை கிலோ? 5. இது 2 கிலோ. ஒரு பத்து எவ்வளவு கிலோ கொண்டு கேட்கிறாரு. யார் வாங்க போறாரு போல இருக்கு. என்ன அவன் எடுக்க அப்புறம் அவங்கள எல்லாரும் கேட்கறாங்க எத்தனை வாங்கினாங்கன்னு. இதுதான் எல்லாரும் வாங்குறாங்க போல இருக்கு. இங்க வாங்க குமார் இருக்குள்ள போய் ரவுண்ட் அடிக்கும். ஜனங்களை பாருங்க. சரியான க்ரோட்டா தான் இருக்குது. மணிக்கூட ஐட்டம் கொஞ்சம் மணிக்கூட ஐட்டம். இது லேடிஸ் ஐட்டம் எல்லாம் பொம்பளையில் ஒரு மணிக்கு அப்படி விதம் மணிக்கு வச்சிருக்காங்க. எங்க இருக்க பெர்ஃபியூம் கண்ணாடியை பாருங்க. பாருங்க எப்படி அடிக்கிறாங்க கண்ணாடி. சாரி, இங்கெல்லாம் பெர்ஃபியூம் ஐட்டம் இருக்குது. குமார் ஒன்று வாங்க. நல்லா கோபின் ஒன்று அடிச்சுட்டு வருவாங்க. நல்ல நல்ல இருக்கு. நல்ல வாசனை ஒன்று நம்மளுக்கு தான் வரும். ஒரு வீடியோ பைக்க வந்து பேசுறான். பங்காளிக்காரன் போல இருக்கு. பங்காளி புத்திய காட்டுறான். நிறைய இடங்கள் வந்து ரவுண்ட் அடிச்சு நின்னாங்க, சுத்தி பார்த்து நின்னாங்க. என்ன சில இதுல வந்து வீடியோ பிடிக்க எடுக்கிறதுக்கு விடுறாங்க இல்ல. கூடுதலா இந்த பங்காளிகள் தான் இங்க இருக்கிறாங்க. கிளம்பி போய் உள்ள எல்லாருமே பங்காளிகள் தான். வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எடுக்க வேணாம்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இல்ல இங்க வந்து எல்லா பொருட்களுமே மலிவா தான் விற்கிறாங்க. இங்க எல்லா சாமானுமே இருக்கு. எல்லா உடுப்புல இருந்து அத்தியாவசியமான தேவையான பொருட்கள் எல்லாமே மலிவா தான் விற்கிறாங்க. எல்லாம் செகண்ட் ஹேண்ட் விலையில வந்து வாங்கலாம். இப்படி ஒரு இது இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட் ஆள் தான் சொன்னவர். அதான் அன்றைக்கு ஒரு லீவை போட்டுட்டு வந்து நாங்க சுத்தி பாக்குறதுக்கு கொஞ்சம் டம்பிள்ஸ் எடுத்தாச்சு இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு. இதுல உட்கார்ந்து இருக்கிறோம். இனி கொஞ்ச நேரத்துல போறேன். நான் ரூமுக்கு போகணும். டெய்லி வேலையை போகல. இன்றைக்கு ஒரு நாள் ரெஸ்ட். இவ்வளவு சனத்தை பாருங்க. இவ்வளவு பேர் குஞ்சு நிக்கிறாங்க பாருங்க. அப்படி இவ்வளவு வந்து சாமான் வாங்குறதா நிக்கிறாங்க. அந்த வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் இங்க வந்து சரியான கிரௌட்டா இருக்கு. மற்ற நாளையில வந்து பெருசா சனம் ஒன்று நிற்காது. வெள்ளிக்கிழமை எல்லா இடம் லீவு தானே. இப்ப வெள்ளி மட்டும்தான் இந்த பாருங்க. போய் இவ்வளவு ஜனங்களை பாருங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ இரவு வந்து 7 மணி ஆயிட்டுது. இப்போதான் வந்து டிரைவர் வந்து இறங்கியிருக்கிறான். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திப்பேன். பாய் பாய் பாய்.